வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அருமையான இயற்கை உரம் பற்றி தாங்க பார்க்கலான்னு இருக்கிறோம். அது என்ன உரம், நான் எங்கேருந்து வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது jeevamrutham தாங்க. இந்த இயற்கை உரம் தான் நான் சொன்னது. இது நான் வீராஸ் கார்டனிங்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கிறேங்க. பொதுவாக நமக்கு மாட்டு சாணமே ஒரு நல்ல அருமையான இயற்கை உரம் தாங்க. அந்த மாட்டு சாணத்தோட நாட்டு சர்க்கரையும் மாவு இருக்குது இல்லைங்களா, பயறு மாவு, அதுவும் கலந்து நமக்கு இது செஞ்சு ஒரு பக்குவப்படுத்தி நமக்கு கொடுக்குறாங்க. சாணத்தோட இந்த நாட்டு சர்க்கரையும் மாவும் சேரும்போது நமக்கு நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகி மண்ணோட வளத்தை இன்னுமே நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். எனக்கு இது சாம்பிளுக்காக ஒரு 10 நாள் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இது மாதிரி ஒரே வகையான 2 செடிகளை எடுத்துக்கிட்டேங்க. இது ரெண்டுமே காஷ்மீர் ரோஜா செடிகள் தான். ஒரு செடிக்கு நான் jeevamrutham கொடுத்துருக்கேன். ஒன்றுக்கு நான் jeevamrutham கொடுக்காம சும்மா நான் கிளைகள் வெட்டி விட்டு நான் வச்சுருந்தேங்க. இதுக்கு நான் உரம் கொடுக்கல, ஆனாலுமே தழைச்சி தான் வந்திருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இதை நம்ம jeevamrutham உரம் போட்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு நல்ல தழைச்சி வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே ஒரே நாளில் நம்ம வெட்டி விட்டது தான். இது நம்ம பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாங்க. அதே மாதிரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, பல வகை செடிகளுக்குமே நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். இதை திட உரமாகவும் கொடுக்கலாங்க, திரவ உரமாகவும் கொடுக்கலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தம்பியோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த உரம் பற்றி வீராஸ் கார்டனிங்கில் வீடியோ போட்டிருக்குறாங்க. அந்த வீடியோ கூட ஒன்று நான் லிங்க்கில் தரேன். நீங்கள் அதை போய் அதையும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.